வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. 2024 வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அஸ்தம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் 172 டிகிரியில் தாங்க இந்த உடைய பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது முதலாவது ராசி மேச ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த மேச ராசி, அதாவது முதலாவது ராசி. இந்த மேச ராசிக்கு இந்த உடைய பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாவது சொல்லணும் அப்படின்னா, இந்த மேச ராசிக்கு லாபச்சனி. ஏன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. லாபச்சனி, அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, லாபச்சனியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்குன்றது சனியுடைய பார்வை காலம் இப்போ நல்லா இருக்குங்க. அதாவது சனி கெட்டவன்னு சொல்லுவாங்க, ஆனால் மேச ராசி பொறுத்த வரைக்கும் சனி இப்போ நல்லவர் தாங்க. ஏன்னா சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ 3ஆம் இடம் மேச ராசியும், 7ஆம் இடம்ன்றது சிம்ம ராசியும், 10ஆம் இடம்ன்றது விருச்சிக ராசி பார்க்குறதுனால, அதாவது இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் சனியுடைய பார்வை நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 வருஷம். அடுத்தது சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வர வரைக்குமே சனியுடைய பார்வைன்றது மேசராசிக்கு இருக்க தான் செய்யுங்க. அப்படி இருக்கிறதுனால, ஏன்னா சனி பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சனி எல்லாமே கெடுப்பான், சனி கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எல்லாத்துக்குமே கெட்டவனாக இருந்துட மாட்டாங்க. அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 3 ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் இடம் தான் பார்ப்பார். அப்போ உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறதுனால, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால லாபச்சனி கண்டிப்பாக நல்லது கொடுத்துருவார். அப்படி பார்க்கும்போது சனி என்ன கொடுப்பாரு அப்படி பார்த்திங்கன்னா, தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தானுங்க. எப்பவுமே தொழில்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொடுத்துருவார். இப்போ ஒரு உதாரணம், நம்ம அடிமை தொழில் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சொந்தமாக செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு சனி பகவான் தான் ஏற்படுத்தி வைப்பார். அப்போ நமக்கு பாதை தான் காட்டுவாரை தவிர கூட்டிகிட்டு போய் விட மாட்டார், இல்லைங்களா? அப்போ நாம் தான் என்ன பண்ணணும், நம்மளால் முடியலனா கூட ஒரு முயற்சி எடுத்து சுயமாக தொழில் செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பொதுவாக சரி கடன் பட்டுட்டா எப்படா கட்டுறது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தொட்டது எல்லாமே நஷ்டமாக தானே போயிட்டுருக்குது, இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு சூழ்நிலையே சரியில்லையே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்திருக்கலாம், செய்து நஷ்டம் கூட வந்திருக்கலாம், இல்லை செஞ்சுட்டு ஏன்டா செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு தருணம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் ஆகப்பட்டது பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கிறார். உங்கள் ராசியில் ஜென்மத்தில் குரு இருக்கார். மேச ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஒரு பலம்தான். பொதுவாக உங்கள் ராசிநாதர் கூடிய குரு இருக்கிறது, அதாவது பகைவனாக இருந்தால் செவ்வாய் வீட்டுக்கு குரு பகைவனாக இருந்தால் கூட, ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஜென்மத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு உங்கள் வீட்டில் தான் இருப்பார். அதாவது மேச ராசியில் தான் இருப்பார். அப்போ மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்போ ஜென்மத்தில் இருக்கிறவர் 2ஆம் இடத்துக்கு
குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் கல்விஸ்தானத்துக்கும் போயிடுவார். அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுத்துருவார். இன்னொரு 3 மாதம் மேச ராசியில் தான் குரு பகவான் இருப்பார், மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும். அப்போ குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பிரயாணங்கள், அதாவது காரியங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ வெளிநாடு எதிர்பார்க்குறீங்க, வெளிநாடு போகலாமா, போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பொது பலனில் வந்து சனி பார்வை பார்த்து குரு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். அதனால் வெளிநாடு பிரயாணம் போகிறவங்களுக்கு, போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி எடுக்கலாம். முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருங்க. அதனால் வெளிநாடு பயணம் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ராசிக்கு இப்போ வந்து 1ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தானுங்க. அந்த செவ்வாய் வந்து 9ல் பகையாக இருக்கிறார். 9ஆம் இடன்றது யார், அதாவது பிதிருஸ்தானம். யாரை பார்க்குறாரு, தந்தை பார்க்குறாரு. அப்போ தந்தை பார்க்கும்போது ஜாதகனுக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள் வரும். அதனால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா 2ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும், இப்போ 2ஆம் பாவகன்றது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இப்போ அவர் 9ஆம் இடத்துல நட்பில் இருக்கிறார். அதாவது எங்கே இருக்கிறாரு, குருவுடைய வீட்டில் தனுசு ராசியில் அவர் வந்து நட்பில் இருக்கிறார். குருவுக்கு வந்து புதன் வந்து நட்பு கிரகம். அப்போ 2 பேருமே நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பான்றது வந்து பார்க்கும்போது தந்தைக்கு தொழில் பிரயாணம் நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு தந்தைக்கு வாக்குவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால, அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தந்தைக்கு தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொழிலில் ஏன்னா ஏமாற்றம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும் இல்லைங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பிள்ளைங்களுக்கு சேஃப்டி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கி வைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும் இல்லைங்களா. அந்த கனவுக்கு நல்ல ஒரு பாதையை இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு நல்லாயிருக்கும். அந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே பிப்ரவரி 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 10ஆம் இடத்துக்கு போகும்போது சுயத்தொழில் பண்ணுற தந்தையாக இருந்தால் கண்டிப்பாக இன்னும் நல்ல சப்போர்ட் கொடுத்துருவார். ஏன்னா 10ஆம் இடம் சுயத்தொழிலுக்கு அதிபதி. அப்போ 10ஆம் இடம் வந்து சுயத்தொழில்காரனாக இருந்தாலும் அப்போ அதுக்கு மேலே 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தந்தைக்கு தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 3ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகம், 3ஆம் பாவகன்றது என்னென்னா அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 10ல் இருக்கிறார். 10ஆம் இடம்ன்றது இங்கே மகர ராசியில் இருக்கிறார். அந்த மகர ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியில் தான் இருப்பார். அப்போ அந்த 13ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த மகர ராசி, ஏன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவான். அப்போ சனியோடைய வீட்டில் புதன் போய் உட்காரும்போது அவங்க 2 பேருமே ஒரு நட்பு கிரகம் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகரத்துலேயே நட்பு தான், கும்பத்திலேயே நட்பு கிரகம் தான். அப்போ இந்த 2 வீட்டில் போய் எங்கே உட்காந்தாலும் புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மகரத்தில் இப்போ கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம். இப்போ உங்களுக்கு தொழிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக முன்னே சொன்னால் செய்யலான்ட்டு. ஆனால் அந்த புதனுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சுயத்தொழில் கண்டிப்பாக இப்போ ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு தருணம் தான். அப்போ இந்த 13ஆம் தேதிக்கிலிருந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ 13ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார், அதாவது லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ லாபஸ்தானம் போகும்போது இன்னுமே நமக்கு நல்லா தான் இருக்கும். லாபஸ்தானம்னா என்ன, இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், மண்மனை வாங்கலாம், இடம் கிரையம் பண்ணலாம். நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த காரியம் செய்கிறதுக்கு உண்டான பாதையை புதன் பகவான் நமக்கு காட்டி விடுவாருங்க. அப்போ 100% 13ஆம் தேதி வரைக்கும் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 13ஆம் தேதிக்கு மேலே அதாவது வளர்ச்சி
10 ரூபா கடன் கட்டுறதுக்கு உண்டான வழி, இடம் வாங்குறதுக்கு, பூமி வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, மொத்தத்தில் நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பார். இது பண்ணுங்க, நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 11ஆம் இடத்துல உட்காரும்போது, ஏன்னா அதுவும் நட்பு கிரகம் தான். மகர ராசிக்கு கும்பராசிக்கு சனி கூட நட்பு கிரகம் தானே, அதனால் நல்லது தான் கொடுப்பாருங்க. அதையும் தாண்டி 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு அதிபதின்றது யாருன்னா சூரிய பகவான். அவர் பார்க்கும்போது இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார், ஜாதகருக்கும் தந்தைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொடுப்பார். இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது, அவர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது. அப்போ உங்களுக்குள்ளார எப்படி இருக்கும், ஒரு போராட்டம். எது செஞ்சாலுமே நமக்கு பிடிக்கலையே, எது சொன்னாலுமே ஒரு குறை சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி என்ன பண்ணுவார்னா உங்களுக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது 2 பேர்த்துக்குமே நல்லது. சின்னதாக ஒரு விரிசல் வந்தால் கூட அது நீங்கள் பேசி தீர்த்துக்கல அப்படின்னா அந்த விரிசல் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, தந்தை கடன் வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரும், தந்தை வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். அப்போ இந்த ஜாதகருக்கும் அவருக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இந்த மாதம் பரவாயில்லை. அப்போ தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் கொடுக்கும். விடிய கத்திட்டு கிடந்தால் கூட விடிஞ்சு பார்த்தா ஏதோ ஒரு வேலை வெட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்க தான் செய்யும், இருந்தாலும் பாதிப்பு இல்லைங்க. அதையும் தாண்டி இந்த 9ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அது அதிபதின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இப்போ குரு பகவான் அப்படிங்கும்போது இப்போ தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் முன்னே சொன்னால் உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. ஒரு உதாரணம், இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்போது ஒரு 4 பேர் நம்மளை வழிமறித்து கொஞ்சம் சண்டை போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒருத்தனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம கூட இன்னும் 2 பேர் ஒரு பலம் தானே. அதுபோல் தான் நம்ம குரு. அந்த குரு இப்போ நம்ம கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக, ஏன்னா நவகிரகங்கள்லையே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தாங்க. அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பார். அதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா, நீங்கள் அதில் ஒரு அக்கறை காட்டுவார். அதே மாதிரின்றது கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறீங்களா, ஒரு பாதை காட்டி கொடுப்பார். அப்போ உங்களுக்கு தேவையில்லாதது என்ன, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஜாமீன் கையெழுத்து, கூட்டு தொழில், இந்த மாதிரின்றது தேவையில்லாத நீங்களாகவே மாட்டிக்கக்கூடாது. நம்ம தனிச்சு இருந்து செய்யணும்னு நினச்சா எது வேணும்னு செய்யலாம், சாதிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சனி. நான் முன்னே சொன்னேன், சனியுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த சனியுடைய பார்வை, ஏன்னா எப்பயுமே சனி 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் சனி பார்த்துட்ருக்கிறாரு. சனி பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி எல்லாருமே பார்க்க மாட்டார். 12 ராசிகளில் எப்பயுமே 3 ராசி தான் பார்ப்பார். எல்லா கிரகமே ஒவ்வொரு கிரகம் 3 வீடு பார்ப்பார். இப்போ சூரியனுடைய பார்வை அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் பார்வை. அதே மாதிரி குருன்றவர் பார்த்திங்கன்னா 3 வீடு பார்ப்பார். குருன்றவர் யார் பார்ப்பார், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். சனின்றவர் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். ராகு கேதுன்றவர் பார்த்திங்கன்னா 3, 7, 11 இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு குரு உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு பலம். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடமாக பார்க்குறது உங்களுக்கு ஒரு பலம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு சனியுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால சுய தொழில் மட்டும் கிடையாது, அதாவது நீங்கள் யாருக்கு ஒரு வழி காட்டுறீங்களோ, யாருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது திருமணஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணஸ்தானம்ன்றது 7ஆம் இடம் நம்ம பார்க்கணும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம், 7ஆம் இடம் இது 2மே நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்டேட் ஆக முடியும். இது ஏன் சொல்கிறேன்னா, 5ஆம் இடம் மெயினாக நல்லா இருக்கணும். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம், சுகஸ்தானம். அப்போ புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்றது எத்தனாம் இடம் பார்க்கணும், 5ஆம் இடம் பார்க்கணும். அப்போ அந்த 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் அதாவது குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல
ராகு, கேது, குரு, சனி இந்த 4 எந்த கிரகம் இருந்தாலும் புத்திர பாக்கியம் தாமதமாகும். அப்போ 5ஆம் இடம் நல்லா இருக்கா இல்லையா? இப்போ ஏன்னா நான் வந்து பொது பலன் நான் மட்டும் கிடையாதுங்க, பொதுவாக எல்லாருமே சொல்கிறது என்னென்னா பொது பலன் சொல்லும்போது ராசி வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா லக்னத்தை வச்சு சொல்கிறது தான் அது வந்து உயிர். ராசின்றது அப்படி கிடையாது. நம்மளுடைய ராசி வச்சு சொல்லும்போது 100% நமக்கு பொருந்துன்னு சொல்ல முடியாதுங்க. பொது பலன்கள் எல்லாருமே ராசி வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் லக்னம் வச்சு பார்க்கும்போது 5ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குதா? உங்கள் லக்னத்தில் எண்ணி பாருங்கள் 5ஆம் இடம் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா புத்திரஸ்தானம் இப்போ ஒரு உதாரணம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது, இப்போ குழந்தை பிறந்துடும் அப்படின்னா அப்போ 1 கோடி பேர் இருக்கீங்க, 1 கோடி பேருக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கலாம்? அப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க. அடுத்தது பூரி புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம தாத்தா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பன் இது மாதிரி முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணியம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா வாழ முடியும். அப்போ புண்ணியத்தை சேர்த்து வைக்கல, பாவம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வர்க்க தோஷம், அதாவது வந்து பூர்வீஜ புண்ணிய தோஷம், அதாவது முன்னோர்கள் கருமாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு பூர்வீக ஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படின்றது எப்பவுமே ஒரு ஜாதகம் தெளிவாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டானது. இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம், திருமணம் தடையாகும். அதே மாதிரி 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தால் அதுக்கு பேர் நாகதோஷம். சிலர் ராகு கேதுன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து சர்ப்பதோஷம் சொல்லுவாங்க. அப்போ அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஒரு மனுஷனுக்கு 7, 8 நல்லா இருக்கணும். ஏன்னா 7, 8 வந்து சனி இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து தாரதோஷம். அப்போ தாரதோஷன்றது இருந்தது அப்படின்னா திருமணம் தடையாகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 7, 8 நல்லா இருக்கிறாரா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரிங்களா? பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு பொது பலன் சொல்லும்போது அது வந்து எல்லாருக்குமே 100 பேருக்குமே பொருந்துன்னு சொல்ல முடியாதுங்க. உங்கள் ஜாதகம் பலவீனமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக கொடுக்கும். அதே பலமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையலாம், சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகம் தான் அடிப்படையாக முக்கியமாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பொது பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை, அதே மாதிரி ரெண்டுமே நல்லா இருக்குது. உங்கள் ராசியில் இருந்த ராகு இப்போ 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி மேசத்திலிருந்து அவர் வந்து மீனத்துக்கு போயிட்டார். அப்படி போகும்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ அப்படி போகும்போது என்னென்னா இப்போ ராகு வந்து 1ஆம் ஸ்தானம் ஜென்மத்தில் இருந்தவர் 12 மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார், சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு திசையோ ராகுடைய புத்தியோ ராகுடைய அந்தரமோ நடந்தது அப்படின்னா உங்களுக்கு பலனை கொடுத்துருவார். மற்றபடி ராகு கேதுடைய நட்பு ஒரு பலன் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? இருந்தாலும் இந்த மேச ராசிக்கு இன்றைக்கி காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. 100க்கு ஒரு 75%, ஒரு 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதாவது சேனலை ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? எதை போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.